சை கனவா? கனவை எப்படியாவது நனவாக்கி நம்ம பல்சர் பைக்கு வாங்கணும். அதுதான் நம்ம ஆசை. நம்ம எப்படியாவது வேலைக்கு போய் வண்டி வாங்கணும். வேலையை கேட்டால் இவனும் தந்துட மாட்டானோ. நம்ம திறமையை வச்சு தான் வேலையை தேடணும். என் திறமையை வச்சு வேலையை தேடுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் பழைய வேலைக்கு வண்டி எடுப்பேன். ஹலோ அப்துல்லா, எனக்கு தெரிஞ்ச கடை இருக்கு, அங்கே போய் வேலை கேட்க போகிறேன். எனக்குன்னு ஆசை இருக்கு. நான் எப்படியாச்சும் பைக் வாங்கணும். நான் வாழ்க்கையில் சாதிப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி வச்சிரேன்டா. பை, வேலை கேட்டு வந்திருக்கேன் பை. போன வாரம் ஒரு பையன் வேலை கேட்டு வந்தான்ப்பா. நான் இல்லைன்னு சொல்லிட்டேன்ப்பா. புரிஞ்சுக்கப்பா, எனக்கே வேலை கரெக்டாக இருக்குப்பா. வீட்டில் கஷ்டம் பை. ஓ அப்படியா? ஓகேப்பா, நாளையிலேருந்து வேலை கரெக்டாக வந்துடு. சரியா? ரொம்ப நன்றி பை. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ அத்துலா. ஆமாடா, வேலை கிடச்சிட்டா. நான் வேலை சேர்ந்து ஒரு வாரம் ஆயிட்டுலடா. அதனால் வார சம்பளம் நாளைக்கு தரேன்ட்டு இருக்காங்க, 4000 ரூபா. அந்த ரூபாயில் தான் நான் மாதம் மாதம் டிவி கட்டி வண்டி எடுக்க போகிறேன்டா. நாளைக்கு நைட்டு தாண்டா வண்டி எடுக்க போகிறேன். துவாசி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. நாளைக்கு வண்டி எடுக்க போகிறேன்டி. வச்சிடறேன்டா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ டேய், நீங்கள் எப்படியும் அவன் இந்த வழியாக தான் வருவான். நீங்கள் எப்படியாச்சும் பணத்தை அடிச்சிட வேண்டியதான். என்னை பொறுத்தவரை கஷ்டப்படாமல் சம்பாதிக்கணும்டா. எனக்கு வேறு வழி தெரியல, அதான் இப்படி இறங்கிட்டேன். நான் வந்து பணத்தை அடிச்சு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். என்னது இது? இன்னைக்கு அவன் வரல போல இருக்க. சரி, அவன் வரலன்னா என்ன, கையில் காசு அடிச்சுட்டு வந்து. ஐயோ சாரி 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 சாரி. பரவாயில்ல. அதில் தானே ரூபா இருக்கு பைக்கில். இருடா டே.